ஓகே இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான யூஸ் கேஸ் பார்ப்போம். வெப் இன்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸல் இன்ட்ராக்ஷனோட. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெதர் அனாலிசிஸ் ரிப்போர்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ப்ராஜெக்ட்டோட கோல். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்கிட்ட வந்துட்டு ஒரு PDD இருக்குது. ப்ராசஸ் டெஃபினிஷன் டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ ஃபார் வெதர் அனாலிசிஸ் இந்த ப்ராசஸோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் அப்டைனிங் வெதர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ACCU வெதர் வெப்சைட் ஃபார் ஆல் சிட்டிஸ் இன் தமிழ்நாடு இந்தியா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஆக் வெதர் அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கு போயிட்டு தமிழ்நாடு நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் சிட்டிஸ் வந்து என்னுடைய எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். அந்த லிஸ்ட் ஆஃப் சிட்டிஸ்க்கு எல்லாமே வந்துட்டு வெதர் ஸ்டேட்டஸ் ஓகேங்களா? ஸோ கரண்ட் வெதர், ஏர் குவாலிட்டி, விண்ட் கட்ஸு, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து எனக்கு ரிசல்ட்டாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ப்ராஜெக்டோட இன்டென்ஷன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் டேட்டா சோர்ஸ் ஃபைல் வெதர் அனாலிசிஸ் டாட் எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ என்னென்னா நான் வந்து ஒரு வெதர் அனாலிசிஸ் டாட் எக்ஸ்எல்எஸ்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸல் ஃபைல் சோர்ஸ் ஃபைல் கொடுப்பேன். ஸோ இட்ஸ் கண்டெயின் வந்து லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பில் ஸோ யூ ஹாவ் திஸ் 37 சிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் வித் அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி வந்து தமிழ்நாடோட சிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சிட்டிஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸல் ஃபைலை ரீட் பண்ணிவிட்டு ஓகேங்களா, இந்த எக்ஸல் ஃபைலை ரீட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஒவ்வொரு சிட்டியும் சிட்டியோட நேம் எடுத்துகிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்க்கு போகணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் அந்த செகண்ட் ஸ்டெப்பில் சொல்லியிருப்பேன். கோ டு லொக்கேஷன் ஷீட் எஸ் அண்ட் கெட் த நேம் ஆஃப் த சிட்டி. ஓகே, ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்து எடுத்துக்கணும். அண்ட் தென் வந்து ஃப்ரம் ரேஞ்ச் A2 அண்ட் டு த லாஸ்ட் ரோ ஆஃப் டேட்டா. ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து இதே ஷீட்டில் வந்து சிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ உங்கள் பாட் எப்படி வந்து ஒர்க் ஆகும்னா, ஸோ டில் வந்துட்டு அந்த லொக்கேஷன் இருக்கிற வரைக்கும் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ தென் கோ டு ஆக்வெதர் வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த வெப்சைட்டில் உள்ளே போன உடனே யூ வில் கெட் திஸ் பேஜ், ஹோம் பேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த ஹோம் பேஜ் உங்களுக்கு வரும். இந்த ஹோம் பேஜில் இந்த சர்ச் பாரில் என்டர் த சிட்டி நேம் இன் த சர்ச் பார் அண்ட் செலக்ட் த சிட்டி சென்னை, தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணால் இங்கே வந்து சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ச் பாரில் டைப் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ட்ராப் டவுன் ஆப்ஷன். ஸோ இங்கே தான் உங்களுக்கு வந்து சேலஞ்ச் இருக்கும். ஸோ அந்த சேலஞ்சை எப்படி வந்து பிரேக் டவுன் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் பண்ணிட்டு வரணும். ஓகே, ஸோ ஏன்னா அங்கே சென்னைன்னு டைப் பண்ணுவீங்க. ஸோ கீழே வந்து ட்ராப் டவுனில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். சென்னை, தமிழ்நாடு, இந்தியா, சென்னை, வேறு ஏதாவது ஒரு லொக்கேஷன் இருந்தால் ஸோ அதுவும் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஹியர் யூ சி இப்போ சென்னை நான் டைப் பண்ண உடனே ஸோ ஐம் கெட்டிங் த ஆப்ஷன்ஸ் இங்கே. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சென்னை, தமிழ்நாடு, இந்தியா அப்படின்றது வந்து நீங்கள் எப்படி வந்து இந்த சென்னை, தமிழ்நாடு ஸ்டேட்டோட மட்டும் நீங்கள் வந்து கேப்சர் பண்ண போகிறீங்க. இங்கே நான் வேறு ஒரு சிட்டி கொடுத்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் தருமபுரி அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா தருமபுரி தமிழ்நாடு இந்தியான்னு வரும். தருமபுரி ஆந்திர பிரதேஷ் இந்தியான்னு வரும். ஏன்னா தருமபுரின்ற ஒரு லொக்கேஷன் வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்கும் அப்படின்றது வந்து நான் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அந்த எக்ஸாக்ட் பர்டிகுலர் லொக்கேஷனை வந்து கிளிக் பண்ணணும். இட்ஸ் பிலாங்ஸ் டு தமிழ்நாடு, இந்தியாவோட தான் இருக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதாவது நீங்கள் ரைட்டான ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே ஸோ த வெப்சைட் ரீடைரக்ட் டு த டிஃப்ரெண்ட் பேஜ், இன்னொரு பேஜ் போகும். அந்த பேஜ்க்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணால் யூ வில் கெட் திஸ் பேஜ். இந்த பேஜ் தான் வந்துட்டு நீங்கள் வருவீங்க. இங்கே போயிட்டு ஸோ கேப்சர் கரண்ட் வெதர், ஏர் குவாலிட்டி, விண்ட் கெஸ்ட். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கரண்ட் வெதர். இந்த 31 டிகிரி செல்சியஸ்னு இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் கரண்ட் வெதர். அண்ட் ஏர் குவாலிட்டி வந்து எக்ஸலண்ட் இருக்குது. விண்ட் வந்துட்டு 12 km/h, விண்ட் கஸ்ட் வந்துட்டு 25 km/h. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கேப்சர் பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா என்டர் த ரிசல்ட் இன் டு த சோர்ஸ் ஃபைல் ரிசல்ட் அண்ட் கண்டினியூ அன்டில் த சிட்டி நேம்ஸ் ரன் அவுட். ஸோ வந்து உங்களுக்கு எவ்வளோ சிட்டிஸ் இருக்குது? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 37 சிட்டிஸ் இருக்குது. ஸோ ரிசல்ட்டுன்னு ஒரு ஷீட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் கரண்ட் வெதர், ஏர் குவாலிட்டி, விண்ட் கஸ்ட் அப்படின்றது வந்துட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் வந்து டேட்டா டேபிள் கொண்டு போயிடுவீங்க. கரெக்டாக? ஸோ இதை வந்துட்டு டேட்டா டேபிள் கொண்டு போயிட்டு ஸோ அங்கேருந்து ஒர்க் பண்ணி ஃபைனலாக வந்து ரிசல்ட்டுன்னு ஒரு ஷீட் க்ரியேட் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிவிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும், கோ பேக், இன்னொரு பின்னாடி போயிட்டு மறுபடியும் அடுத்த சிட்டியை வந்துட்டு நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணணும். ஸோ அப்புறம் கேப்சர் பண்ணணும். அகெயின் வந்து கோ பேக் அண்ட் டு த நெக்ஸ்ட் சிட்டி.
அது மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு சிட்டிக்கும் நீங்கள் வந்து ப்ராக்ரஸ் பண்ணி அந்த டேட்டா வந்து ஃபில் பண்ணணும். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஒன்ஸ் இந்த டேட்டாவோட இதை ஃபில் பண்ண உடனே ப்ரௌசரோட ஒர்க் ஓவர் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ப்ரௌசர் வந்து க்ளோஸ் பண்ணிடணும், க்ளோஸ் வெப் ப்ரௌசர். ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பண்ணால் ஃபில்டர் ஏர் குவாலிட்டி. ஓகேங்களா? ஸோ ஏர் குவாலிட்டி அப்படின்ற ஒரு இந்த காலமில் என்னென்ன ஃபில்டர் பண்ணோன்னா எக்ஸலண்ட்டு, ஃபேரு, போர். ஸோ இது எல்லாமே வந்து தனித்தனியாக ஃபில்டர் பண்ணி அதை எடுத்து என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு கிரியேட் அ நியூ ஷீட். ஏர் குவாலிட்டி எக்ஸலண்ட், ஏர் குவாலிட்டி ஃபேரு, ஏர் குவாலிட்டி போர் அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஷீட்ஸ் கிரியேட் பண்ணி அதில் வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஃபில்டரான டேட்டா வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கிரியேட் அ நியூ ஷீட் வித் நேம் ஆஃப் ஏர் குவாலிட்டி அண்ட் பேஸ்ட் இட். தென் சேவ் அண்ட் சேவ் எக்ஸல் ஒர்க் புக் அண்ட் க்ளோஸ் இட். ஸோ இதுதான் யூஸ் கேஸு. ஸோ நான் ஜஸ்ட் வந்துட்டு நான் வந்து டெமோ காட்டுறேன், லைவ் டெமோ காட்டுறேன் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஓகே, கோ டு யுவர் வெப்சைட். ஸோ நான் ஐ வில் ப்ரொவைட் திஸ் பிடிடி. ஓகேங்களா? இந்த பிடிடி டாக்குமெண்ட்டு ஆஸ் வெல் அஸ் இந்த எக்ஸல் ஷீட் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இனிஷியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லொக்கேஷன் மட்டும்தான் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி லொக்கேஷன் அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர் இப்படி இருக்கு இல்லையா? ஸோ இந்த லொக்கேஷன் இது பண்ணுவேன். நீங்கள் எல்லா டேட்டாவும் வந்துட்டு வெப்பிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்பேண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிசல்ட்டுன்னு ஒரு ஷீட் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா அதை பேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏர் குவாலிட்டி எக்ஸலண்ட், ஏர் குவாலிட்டி புவர், ஏர் குவாலிட்டி ஃபேருக்கு வந்துட்டு ஃபில்டர் பண்ணி ஒவ்வொரு ஷீட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணணும் எக்ஸலில். ஓகேங்களா? த ஃபைனல் ரிசல்ட் வில் பி இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ரிசல்ட் வில் பி லைக் திஸ். ஓகேங்களா? ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கணும். ஏர் குவாலிட்டி எக்ஸலண்ட்டில் ஏர் குவாலிட்டி எக்ஸலண்ட்டுக்கான ரிசல்ட் இருக்கணும். ஏர் குவாலிட்டி ஃபேரில் ஏர் குவாலிட்டி ஃபேருக்கான இருக்கணும். ஏர் குவாலிட்டி போரில் ஏர் குவாலிட்டி போருக்கான ரிசல்ட் இருக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த அனாலிசிஸ். ஸோ இப்போ நான் வெப்சைட் போய்க்கிறேன். ஸோ இந்த வெப்சைட் வந்துட்டு நீங்கள் வந்து போன உடனே ஓகேங்களா, இந்த URL www.aqueweather.com இந்த URL உள்ளே போன உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்ச் பார் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த ஆப்ஷன் வரும். இதில் நான் ரைட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். இங்கே தான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கும். UI எலமெண்ட் டைனமிக் பாஸில் அதை செக் பண்ணி கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ கிளிக் ஆன் திஸ் ஒன் அண்ட் கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ் வந்து மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆன உடனே வந்துட்டு ஸோ இந்த கரண்ட் வெதர் செல்சியஸை கேப்சர் பண்ணணும். ஏர் குவாலிட்டி என்னன்னு கேப்சர் பண்ணணும். ஸோ மறுபடியும் கோ பேக். ஏன்னா இங்கேயும் நம்ம பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டி கவர் ஆகணும். ஸோ அடுத்தது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து THRMAP தருமபுரி அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். தருமபுரி தமிழ்நாடு இந்தியான்னு இருக்குது, தருமபுரி தெலுங்கானா இந்தியான்னு இருக்குது, தருமபுரி மகாராஷ்டிரா இந்தியான்னு இருக்குது. ஸோ இந்த தருமபுரின்ற லொக்கேஷன் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் வந்து யுவர் ப்ராஜெக்ட் வந்து என்ன ஸ்டேட்னா தமிழ்நாடு ஸ்டேட். ஓகேங்களா? தமிழ்நாடு இந்தியா. ஸோ இதில் இருக்கிறத இந்த ரைட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ நான் இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் எப்படி வந்து கிராக் பண்ண போகிறீங்க, இது எப்படி கிளிக் பண்ண போகிறீங்க டைனமிக்காக, ஸோ எப்படி இதெல்லாம் கேப்சர் பண்ண போகிறீங்க, ஸோ எப்படி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில்டு ப்ராஜெக்டுக்காக இந்த ஒரு யூஸ் கேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்டில் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கணும், கான்ஃபிக் ஃபைல் வந்துட்டு ஹேண்டில் பண்ணியிருக்கணும், மல்டிபிள் சீக்வன்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் வந்து இன்வோக் மெத்தட் ஹேண்டில் பண்ணியிருக்கணும், ஆர்குமெண்ட்ஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்ணியிருக்கணும். ஸோ எல்லா அதாவது வேரியபிள்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து ப்ராப்பர் அனடேஷன் இருக்கணும். ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் வந்து ப்ராப்பரான மீனிங்ஃபுல்லான நேம் இருக்கு, டிஸ்பிளே நேம் இருக்கணும். அண்டு ஒவ்வொரு சீக்வன்ஸும் பிகினிங்கில் ஸோ தட் சீக்வன்ஸ் ஃபார் வாட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். மெயின் பேஜில் வந்து ப்ராசஸோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஆத்தர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் யூஸ் கேஸ். இதை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கோட் ரிவ்யூக்கு வந்து எடுத்துகிட்டு வாங்க.